நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நம்ம முடியும். இன்னைக்கு நான் நேற்று உங்க கூட ஷேர் பண்ணியிருந்த ஒரு கிரேட் நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ். நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுடைய கிச்சன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த கிச்சன் எப்படி ரெடி ஆச்சு, நம்ம கிச்சனுடைய மேக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுடைய பால் காய்ச்சின வீடியோ, இது ரெண்டையுமே உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அண்ட் கண்டிப்பாக ஜாக்ஸ் கிச்சன் நியூ லுக், நியூ கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய கிச்சன் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமாகவே நம்ம கிச்சனுடைய டூரும் நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க, இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலி இடமா இருந்தது, அதுலேருந்து கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, இதை எப்படி கிரியேட் பண்ணோம், இதை பால் காய்ச்சும் போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மேக்கிங் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருந்தது, கொஞ்சமாக ஒரு இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்ஸ் கிச்சனுக்காக ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஐடியா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டுடியோக்காக நான் ஒரு 5 years வெயிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயே இந்த இடத்துல பண்ணலாமா, அந்த இடத்துல பண்ணலாமா, இப்படி ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கோம். பட் எனக்கு வந்து அது என்றைக்குமே செட் ஆனதே இல்லை வீட்டில். பிகாஸ் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தைங்க அங்கேயே விளையாடுவாங்க, சிலிண்டர்ஸ் வந்து நடுவில் எடுத்து வைக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும், நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுக்கு ஒரு தனி ஸ்டுடியோ கிச்சன் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 years உடைய கனவு இந்த கிச்சன் மேக்கிங் வந்து. அதுவும் கரெக்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நம்மளுடைய சேனல் 5 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது இந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. உனக்கு வந்து இந்த மாதிரி 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு, ஸோ இந்த டைமில் உனக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து நீ ரெடி பண்ணிக்கோ, நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய கடை இருக்க இல்லைங்களா, அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ரெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ஸ்டுடியோ வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் ஆச்சு. ஸோ ஒரு வேலையாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கனால இதை சுற்றி செவரெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ப்ளைவுட்டை வச்சே ஃபுல்லாகவே ஒரு ரூம் மாதிரி நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் மெயினாக இதோடைய க்ரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே டிசைனிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் மேஜராக அதை டிசைன் பண்ணாங்க. அண்ட் இதை இன்டீரியர் பண்ணவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கோகுல் இன்டீரியர் அண்ட் டெக்கார் அப்படின்றவங்க, கார்த்திக் அப்படின்ற கார்பெண்டர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே பொறுமையாக எங்களோட ஒரு மாடல்ஸையுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டே, பிகாஸ் இது வந்து ஒரு நார்மல் கிச்சன் கிடையாது, இது வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்து செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ ஒரு இடத்துலையும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒன்றையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஒரு கிட்டத்தட்ட 3-4 ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்பவே ட்ரஸ்டான பர்சன், ரொம்பவே பொறுமையாக நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்மளுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்மளுடைய பட்ஜெட் என்னவோ அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இது வருமா வராதா ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். இல்லை மேம், இதில் இவ்வளோ தான் வரும், இந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்றத. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிச்சனும் நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுடைய வால்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து வால்பேப்பர்ஸ் வந்து இந்த மற்ற சைட்ஸில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர்ஸ் போயிட்டு செலக்ட் பண்ணி வந்து ஒட்டியிருந்தோம். கிரானைட் வந்து நம்மளுடைய கிச்சனில் போட்டிருக்க கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிரானைட் கடை வந்து ஏறி இறங்கியிருப்போம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையவே இல்லை. இது ஒரு நார்மல் ஒயிட் கலர் கிரானைட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நானோ ஸ்டோன் கிடையாது, ஒயிட் கலரில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரானைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ நம்மளுக்கு கேமரா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி இதை வந்து எடுத்து போட்டிருக்கோம். அவங்களுடைய கடையோட டீட்டெயில்ஸும் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது யூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டுடியோ ஒரு வழியாக வந்து கிட்டத்தட்ட 5 monthsக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனுடைய வீடியோவும் பார்த்துடலாம்.
ஜாக்ஸ் கிச்சனுடைய ஸ்டுடியோவுக்கு இன்றைக்கி வந்து ரிப்பன் கட் பண்ணி பால் காய்ச்ச போகிறோம். இந்த ரிப்பன் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான், அம்மா எல்லோரும், ஹமீது, என் ஹஸ்பண்ட், இப்ஸா எல்லோரும் கைப்பிடிச்சி கட் பண்ணோம். அந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா சைடில் பிஞ்சிக்கிச்சு. ஸோ அது ரொம்ப ஃபன்னியாகவே இருந்தது அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி பண்ணுறது. அதாவது ரிப்பன் கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணாமல் ரிப்பனே நம்மளுக்கு வழி விட்ட மாதிரி வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு ஐட்டமாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நான் வந்து இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வந்து பண்ணலை, ரொம்ப லிமிட்டடான பீப்புள்ஸ் தான் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஓனர், நம்மளுடைய லேண்ட்லோட அவங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறதோட தான் அவங்க வந்திருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் பிரியா வந்திருந்தாங்க. அடுத்து வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. என்னோடய மாமியார் இப்போ தான் வந்துட்டு போனனால அவங்களால திரும்ப வர முடியல, ட்ராவல் பண்ணி வர முடியலை. அண்ட் என்னோடய நாத்தனாலையும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால நான் ரொம்ப லிமிட்டடாக வந்து நம்மளால் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸோடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஸோ நம்மளுடைய க்ரோத்தில் என்றைக்குமே அவங்களோட ஹாப்பினஸ் இருக்கணும். ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். என்னோடய கிச்சனுடைய லுக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஃபுல் லுக் டூர் எல்லாமே நான் வந்து சீக்கிரமாகவே நம்மளுடைய சேனலில் வந்து டூர் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குரானை எடுத்துகிட்டு வந்து குரானை வந்து நம்மளுடைய கிச்சன் ஸ்டுடியோவில் வந்து வச்சுட்டேன், மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய வெங்கல பானையில் வந்து பால் காய்ச்சிரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்கல பானையில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் பால் ஊற்றி நான் வந்து காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சும் போது வெங்கல பானை புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னா பால் வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனசு கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கிரகப்பிரவேசம் செட்டையுமே வந்து நம்மளோட கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம், ட்ரெடிஷன், நம்மளோட ட்ரெடிஷன் அது. அண்ட் பால் பொங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமுக்குள்ளே குட்டியாக செல்ஃபி செஷன் இது எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம், ஒரு 5 இயர்ஸாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டைம். நல்லபடியாக பால் வந்து பொங்கி வந்து விழுந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு.
நம்மளுடைய கிச்சன் ஸ்டுடியோவில் சூப்பராக வந்து ப்ரே பண்ணி நல்லபடியாக துவா ஓதி அண்ட் பால் காய்ச்சி நம்மளுடைய குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ஜேர்னி எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் என்னோட எப்போயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய கிச்சன் லுக் எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அம்மாவும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாரோட ப்ரேயருமே வந்து எங்களுக்கு கூட இருக்குது. என்னோடய மாமியார் இருக்கட்டும், என் நாத்தனார் இருக்கட்டும், என் தம்பிங்களையும் நான் இந்த மூமெண்ட்டில் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அண்ட் என்னோடய அப்பாவையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரோடைய ப்ரேயர்ஸும் என் கூட இருக்குது எப்போயுமே. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸும் என் கூட இருக்குது. அண்ட் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து நம்மளுடைய கிச்சன் டூர் அண்ட் நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.